18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க இடையில் நம்ம தர்பார்ல வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்கான பல்வேறு வித விஷயங்களை எடுத்து அப்படியே அடிக்க வச்சிருக்கோம். எடுத்து ஒண்ணு போட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சருன்னு போவோம். சீனு பூ. இப்ப நாம நேரா செம சினிமாக்குள்ள போறோம். கேரளால போய் நிக்கிறோம். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் யானை திருவிழா மாதிரி ஒரு திருவிழாவை நடத்துவாங்க. வருஷ யானை நிற்க வச்சு செண்டை மலத்து அடிச்சு யானைகள்லாம் குசியாக, உங்க மக்க மனுஷெல்லாம் குசியாக. அதைத்தான் இப்போ நாம பார்க்க போறவாங்க. நம்ம நமச்சிவாய ஐயா இருக்காங்கல்ல, அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு சில பல விஷயங்களை பண்ணதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக போய் பாட்டு பாடி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பாடுற விஷயம் தான் இங்க சூப்பர் சீனாவும் அமைஞ்சு போச்சு. ஐயோ, எம்ஜிஆர் பார்த்தா தகன்னு மின்னுறாரு அப்படின்னு எம்ஜிஆர் விரும்புறவங்க, நேசிக்கிறவங்க, ரசிச்சவங்க எல்லாம் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இத்தாலியில ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரியா இருக்காராமா. உடனே சடன்னு கூப்பிட்டு வச்சு பார்த்தா, அட ஆமாயா, இன்னொரு எம்ஜிஆரே எங்க வந்துட்டமா இருக்காருன்னு அவரை ஒருவேளை நடிக்க கூட்டு வந்தாலும் கூட்டு வருவாங்க. உங்களுக்கு வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேரு டேனியல். எந்த ஊரு? நான் இத்தாலியில இருந்து வந்தேன். இத்தாலியில இருந்து வந்தீங்க? ஆமா. இங்க என்ன பண்றீங்க? நான் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? நான் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கிறேன். இப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க, என்னோட சூப்பரா பேசுறீங்களே. இல்ல, நான் தமிழ் சொந்தமா படிச்சேன். என்னோட நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம கவுண்டருக்குள்ள போற மக்களே, நேரா நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆணித்தனமா சொன்னாங்க. ஐயா, இது கலைஞர் காலம் இல்ல, பாசக எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு இது வேற காலம். ஸ்டாலின் பயப்படுற காலம். பயப்படுதாரலா, பாசக வளர்ந்துருக்குன்னு சொல்லுதாரலா. ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னார், அவருடைய தந்தையார் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குனாரு. அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சுன்னு. முதலமைச்சர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்கிறாங்கன்னா எனக்கு புரியல. நான் திரும்ப சொல்கிறதுங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. இப்போ எங்கள் கூட்டணியாக இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும். சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். சகோதரர் சீமான் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். இன்னைக்கு தான் அரசியல் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தெளிவாக யோசித்து தான் ஒரு ஓட்டு போட போகிறார். அதனால் முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார்? அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே, 4 வருஷம் ஆச்சு, அதையே சொல்ல மாட்டாரு. ஏன் படையில் நல்லாச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதில் கவனம் செலுத்தட்டும். யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, நம்ம அண்ணன் திரும்ப அண்ணன் வந்தாங்கல்ல, வந்து அண்ணாமலை அன்னைக்கு பதில் சொல்றாங்க. என்னன்னா, ஐயா நீங்க கட்சி தலைவர்ல இப்போதைக்கு நீங்க இருக்கீங்க, ஆனா கட்சி தலைவர் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசப்படாது அப்படின்னு லேசா அட்வைஸ் பண்ணியிருக்காருலாம். அவர் இப்போ பழைய தலைவர் என்ன மறந்துட்டார். அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சு பேசுறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க, திரு நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்யலாம். இன்னொரு அட்வைஸை நம்ம ஆதீனம் ஐயாவுக்கு கொடுத்துருக்காரு. ஐயா, ஆதீனம் ஐயா, நீங்க வார்த்தைகளை ரொம்ப தெளிவா பேசணும். அப்படி பேசணும். அதை விட்டு நீங்க வாடி கேட்கறதுக்கும் பேசுனீங்கன்னா அது மனத கலவரத்துக்கு கொண்டே விட்டுரும். அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் மிக மிக இன்றியமையாதது. மத நல்லிணக்கத்தை பேண வேண்டிய ஒரு பீடத்திலே அமர்ந்திருக்கிற, மிக உயரிய பொறுப்பிலே இருக்கிற மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக்கூடாது. இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி
வேண்டுகோள் விடுக்கிறது. முதுபெரும் தலைவர் வைகோயா வந்தார். இங்க பாருங்க, தப்பு செஞ்சவங்களை புடிச்சு வந்து தண்டிங்க, உங்களை நாங்க சப்போர்ட் பண்றோம், உங்க கூட இருக்கோம். ஆனா இதுக்கு இவங்கதான் காரணம்னு ஒரு சாராரையே அப்படியே குத்தம் சொல்லுதீங்களா, அது ரொம்ப தப்பு. இந்த மனப்பான்மையை நீக்குங்கன்னு சொல்லியிருக்கார். இங்கே உள்ள 18 கோடி முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மக்கள். அவர்கள் பாகிஸ்தான் பிரிந்த போது நாங்கள் போக மாட்டோம் என்றவர்கள். காயிதே மில்லத்தவர்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லிம் லீக், நம்முடைய முஸ்லிம் லீக் பணத்தில் 18 கோடி மிச்சம் இருக்கிறது, அது உங்கள் பங்குக்கு, இந்தியா பங்குக்கு வாங்குங்கள் என்று சொன்னபோது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப், ஒரு பைசா எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாட்டுப்பற்று மிக்கவர். சீன யுத்தத்தின் போது தன் மகனை யுத்தகலத்துக்கு அனுப்புகிறேன் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் மூண்டபோது மீண்டும் அவர் மகனை போருக்கு அனுப்பவே தயாராக இருந்தார். எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் இந்திய ராணுவத்திலே அந்த போரில் இறந்திருக்கிறார்கள். எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் மேஜராக, ராணுவத்திலே மேஜராக, கர்னலாக, சுபேதாராக இருந்து போர்க்களம் சென்று மடிந்திருக்கிறார்கள். அவர்களும் நம் வீட்டு பிள்ளைகள், நம் சகோதரர்கள். இந்த கருத்திலே மறுமலர்ச்சி திமுக உறுதியாக இருக்கிறது. பாஜக இதை எந்த வடிவத்திலே கொண்டு வந்தாலும் அதை முதல் எதிரியாக போய் எதிர்த்து நின்று தகர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்து நேரம் நம்ம ஏவா வேலை ஐயா வந்தாரு. ஐயா, இவங்க பூரா இப்படி தாயா எல்லாத்துலயும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லைம் லைட்ல இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுன்ட்டு அவர் வாட்டுக்கு சடக்குன்னு விட்டாரலாம். அவர் எல்லாத்துலயும் அரசியல் பேச விரும்புறாங்க. நாங்க அப்படி அல்ல. எங்களுடைய கலைஞர் சொன்னதான் எங்களுக்கு இப்பயும் ஞாபகம் உண்டு. தாரக மந்திரம் தான் எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா உனக்கு நாங்கள் வந்து மாநிலத்தில் வந்து சுயாட்சி நடத்தணும்னு நினைப்போம், மத்தியில் வந்து கூட்டாட்சிக்கு ஒத்துழைக்கணும்னு நினைப்போம். நாங்கள் மத்திய அரசாங்கம் சொல்லுகிற நியாயமானவர்களுக்கு மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு நல்குகிறது. மாநிலத்தில் வந்து ஒரு சுயாட்சி நடத்த வேண்டும் என்று தான் எப்பொழுதும் நாங்கள் எண்ணுவோம். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாக்காளுடைய மனநிலையும் அப்படித்தானே ஒழிய வேறொன்றுமல்ல. அதனால் ஆட்சி என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலாக தான் நாங்கள் சந்திப்போம், ஆட்சி என்பது ஆட்சியாக தான் சந்திப்போம். அதனால அம்மையார் சொல்லுகிற கூற்று என்பது தவறான கூற்று. புதுச்சேரியில நம்ம எதிர்கட்சி தலைவர் சிவாஜியா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ரங்கசாமியிட்ட போய் சொன்னாங்க, ஐயா உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க பாசகக்காரங்க, புதுச்சேரியை மாநிலமாக்குறோம்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த வடையை காட்டிக்கிட்டு ஏமாத்துற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு ஒன்று வாங்குங்க, இல்லைன்னா வெளியில் வாங்க அப்படின்னு பேரன்போட கூப்பிடுதாரலாம். தொடர்ந்து 16 முறை இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். இந்த முறையும் நிறைவேற்றி அனுப்பினோம். ஆனால் அது வழக்கம் போல கவர்னர் மாளிகையை விட்டு வெளியே செல்லவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவைக்கு இந்த தீர்மானத்திற்கு மிகப்பெரிய அவமரியாதை செய்து வைத்திருக்கிறார்கள். மாநில சுயாட்சி என்னுடைய என்னுடைய கொள்கையை அதுதான் சொல்லி பிரகடனப்படுத்தி தான் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே போனார். இப்போ இந்த ஆட்சியில் கூட்டணி வச்சது இந்த மாநில அந்தஸ்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, புதுச்சேரி மாநிலத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு அஜெண்டா வச்சு தான் அவர் சேர்ந்தார். ஆனால் இந்த ஆட்சி முடிய போகுது, இது வரைக்கும் அது கிடைக்கல. அது அவர் தான் உணர்ந்து இந்த பிஜேபி கூட போனோமா இன்னுமா அவங்கள நம்பலாமான்னு முடிவு அவர் தான் இருக்கும். அடுத்து நம்ம சந்தானம் இருக்காருல, அவரும் மைக்க பிடிச்சி ஆர்யா ஒரு விஷயத்த பண்ணதுனால என் வீட்டை இடிச்சு ஒண்ணுமெல்லாம் பண்ணி விட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி பரபரப்பை உண்டாக்குனாரலாம். அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம லைட்டா பார்க்க போறோம். எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா, மச்சான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்கு, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பராக இருக்குது, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே, இது என்ன இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னு பார்த்துட்டு இல்லை, ஏய் என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், இது ரெனோவேஷன் பண்ணுறோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல, ஏய் கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் அவனுக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறேன்னு. உடனே அவன் ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால், ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கேற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க,
அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிற மாட்டேன், வீட்டை காணுண்டா. இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேம்மான்ட்டேன். அம்மா இல்லைம்மா ஆரியா வந்தான் அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னேன். உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக கேச்சிருக்கீங்க. எப்பயுமே நாம என்ன சொல்லியிருக்கிறோம், ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அதுல இந்த தெருநாய்கிட்ட ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா பாருங்க, இந்த தெருநாய் உத்தரப்பிரதேசத்துல ஒரு புள்ளைய வந்து பாஞ்சு வந்து கடிச்சு போயிருக்கு. அங்கே கூட 2 பசங்க வந்து விரட்டி அடிச்சு விட்டாங்க. அதனால புள்ளக்காடுகளை தெருவில் அனுப்பும் போது கொஞ்சம் கவனமா அனுப்புங்க. தெருநாய்களுக்கு தயவு செஞ்சு சாப்பாடை போட்டு அதை அணைக்கிறோம்ன்ற பேர்ல இப்படி பாடா படுத்தாதீங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு பைக் வந்திருக்கு, ஏக ஒரு கார் வந்திருக்கு. 2 பேரும் நேரம் டங்குன்னு மோதி எல்லாருக்கும் படுகாயமாகி போச்சு. தயவு செஞ்சு இந்த வண்டி ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமாக ஓட்டுங்கப்பா, அப்புறம் கை கால் வச்சுன்னா திருப்பி வராதுல்ல. எப்பயுமே வண்டியை எடுக்கும் பொழுது அதில் பிரேக்கு பிடிக்கா, ஆக்சிலேட்டர் ஒழுங்காக இருக்கா, ஆயில் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி எடுக்கணும். அதில் இந்த மலையில் வண்டி ஓட்டும்போது ரொம்ப பார்த்து ஓட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஜம்மு காஷ்மீரில் இப்படி தான் ஒரு பச்சை சரன்னு போயிருக்கு. அது எப்படியோ கண்ட்ரோல் இல்லாமல் நேராக பள்ளத்தில் போய் சடக்கம் வச்சு 2 பேர் அங்கனே காலி ஆகிட்டாங்க. மற்றவங்களும் காயம், ஏதோ கடவுள் உண்மையத்தில் கொஞ்சம் பேர் இதாகிட்டாங்க. அடுத்து பாருங்க, ஹரியானால ஒரு 2 பேர் சாமி கும்பிட பயபக்தியா போயிருக்காங்க. அங்கே போன உடனே அங்கே சிவபெருமான் மேலே அந்த நாகமெல்லாம் இருக்கும்ல, அந்த இது அதுக்கப்புறம் அப்படியே இப்படி பார்த்துருக்காங்க. கடவுளுக்கு எதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அடுத்து பாருங்க, பீகார்ல ஒரு போராட்டம் நடந்திருக்குது. அந்த போராட்டத்தில் அப்படியே நியாயமா போகணும்னு நினைச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஆனா முடியல. அடி அடிச்சு வெளுத்தெடுத்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருக்காங்க. சொர்க்கத்துக்குள்ள போறோம், எருமப்பட்டியில போய் உட்காரோம். எரும மாடா வரும்னு பார்த்தா காளை மாடா பாஞ்சு வருது. எல்லாம் திருவிழாவுக்காக காளைய பாய விட்டுருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்கு காளையர்களையும் பாய விட்டுருக்காங்க. அங்க வாருங்க, 2 பேரும் பாயற இடையில தான் சொர்க்கம் வந்திருக்கு. சூப்பர் மாடு வெற்றி பெறுதுப்பா. ஆஹா, இலங்கை அவசரமான சூப்பர் மாரியா. தொட்டுப்பார், பிடிச்சுப்பார். ஆஹா ஆஹா, நெருங்கியா பாப்போம், நெருங்கியா, தொட்டுப்பார், பிடிச்சுப்பார், ஒரு ஆள் முடி. அடுத்த மாடு தம்மம்பட்டி கோட்டை ராஜா மாடு வெற்றி பெறுதுப்பா. அடுத்து இந்த கட்டுக்குடிப்பட்டின்னு ஒரு ஊருக்கு, அங்க பாருங்க மஞ்சு விரட்டு வெட்டிருக்காங்க. அங்க பாருங்க காலை திப்புடுன்னு வாடி இருக்கு. பின்னாடியே விரட்டிட்டே போயிருக்காங்க. இப்படி தனித்தனியா மாடை ஓட விட்டு இல்லைன்னா மஞ்சு விரட்டு மாதிரி ஓட விட்டெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்ங்க. நடுமாடு, சின்ன மாடு, பெரிய மாடுன்னு எல்லாம் உள்ள விட்டு தடக்குன்னு ஓட விட்டு நாங்கள் பண்ணி போடணும்னு காளையார் கோயிலில் பண்ணியிருக்காங்க. மாட்டு வண்டி பந்தயம் அப்படியே மட திறந்த வெள்ளம் போல ஓடி இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
ஸோ ஆடையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் என்ன நினைக்கிய? உங்ககிட்ட என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருக்கீங்க? விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு எத்தனை ரேக் வச்சிருக்கீங்க? விலை குறைஞ்ச ட்ரெஸ்ஸு எத்தனை ரேக் வச்சிருக்கீங்க? யாருக்கும் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு ஏகத்துக்கும் கேள்வியை போட்டா மனுஷங்களை பார்த்து எடை போடுறதே அவங்க ஆடை தான். அதுக்கப்புறம் தான் அவங்க தோற்றும். நம்மள ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குமே அது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பங்கு வகிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆடைகளை வச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை நிர்ணயிக்கிறாங்க. ஒரு அழகாக காமிக்கும். அதுதான் அதில் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுக்குறதே நம்மளோட ட்ரெஸ்ஸில் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு ராஜான்னா ஒரு அடையாளம் கம்பீரமான ஒரு உடை கொடுத்துருக்கோம். அப்போ தான் ஒரு ராஜான்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆடைகள் அணிவது ரொம்ப முக்கியம். பெக்கர் இப்போ நடந்து போயிட்டு இருந்தால் நம்ம போய் பேசுவோமா? கிடையாது. பெக்கராக இருந்தாலுமே நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டு போனால் தானாக வந்து பேசுவாங்க. ட்ரெஸ்ஸஸில் வந்து இப்படி தான் பெண்கள் வந்து அணியணும், இப்படி அணியக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூலை இது வரைக்கும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸுன்றது நம்ம விருப்பம் தான், நம்ம அணிஞ்சிட்டு வர்றது தான். ஸோ அது மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட பார்வை தான் தப்பு. இப்போ உள்ள காலத்துக்குலாம் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட அப்பீரன்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் தான். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு. பேசிக்கலி நான் சூஸ் பண்றது ஒரு 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் சூஸ் பண்ணுவோம். முக்கியதான் ஒரு 2500 3000 இருக்கு. அதுக்கப்புறம் 3000 அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸுக்கு போட்டு என்ன செய்யப்படுது? இப்போலாம் வந்து நார்மல், ரொம்ப கிராண்டா இல்லாம நார்மலா செட்டிலான ட்ரெஸ் தான் இப்போலாம் அவ்வளோக்கா உள்ள ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நார்மல் பீப்புள்ஸும் சரி அதுதான் விரும்புறாங்க. நான் வெறும் 2500 அப்படி தான் எடுப்பேன். அதை மீறியெல்லாம் எடுப்பேன். அவங்கவுங்க விருப்பப்படி அவங்க எடுக்கிறாங்க. அது சில நேரத்தில் மற்றவங்களுக்கு ஆடம்பரமாக இருக்கலாம், ஆனால் அது அவங்க விருப்பப்படி எடுக்கிறாங்க. ஜுவல்லோட ட்ரெஸ்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஒரு 100-150 செட் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் காஸ்ட்லி ட்ரெஸ்னால் ஒரு 40,000, சாரியில் ஒரு 40,000 45,000 அந்த மாதிரி வச்சுருப்பேன். என்கிட்ட ஒரு 350க்கு மேலே ஆடைகள் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது எசென்ஷியல் நீடு, அதனால நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். எதுக்கு அவ்வளோ காசு துணிக்கு? அதுதான் அங்கே வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். சரி மக்களே, நம்ம தருவாரில் அடுத்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறேன். இந்த நீங்கள் வண்டியில் போகும்போது எதிர்பாராத விதமாக நீங்கள் விபத்தில் சந்திக்க நேரிட்டால், விபத்தில் ஆப்பிட்டீங்கன்னா மருத்துவமனையில் போய் நீங்கள் போய் சேர்றீங்க, உங்களுக்கு டக்குன்னு இமீடியட்டாக பணம் பெரட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும். அதுக்கு தான் மத்திய மாநில அரசுகள்லாம் சில பல உதவிகள்லாம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவ செலவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனோன்னா அதை பற்றி பேசிக்கங்க, சரிங்களா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா